ராத்தா, நம்ம வீட்டு பூ எவ்வளவு அழகா இருக்குது பாத்தியா? ஆமாடா தம்பி, ரொம்ப அழகா இருக்குடா. இந்த ரோஜா பூவை பாரு, எவ்வளவு பியூட்டிஃபுல்லா இருக்கு. அது எப்படி ராத்தா உன் ட்ரெஸ்ஸுக்கு மேய்ச்சா சிகப்பு ரோஜா கையில வச்சிருக்கா? இந்த ட்ரெஸ் நான் எதார்த்தமா போட்டுக்கிட்டு வந்தேன். செடியில பாக்குற சிகப்பு ரோஜா இருக்கு, அதான் பறிச்சிட்டேன். அவளை பார்க்க சந்தர்ப்பம் கிடைச்சது மாதிரி பேசுறதுக்கு சந்தர்ப்பம் கிடைச்சிட்டா நல்லா இருக்கும். சரி, அந்த பக்கமா போய் நின்று பார்ப்போம். வனிசா, அன்னைக்கு பார்த்ததுக்கு இன்னைக்கு நீ ரொம்ப சூப்பரா இருக்கா. கருப்பா இருந்தாலும் கலையா இருக்கா. இன்னைக்கு மனிஷா கூட பேசலான்னு வந்தேன். சந்தர்ப்ப சூழ்நிலை சரியில்லை. என்ன பண்றது ஒண்ணுமே புரியல. சரி, நம்ம கிளம்ப வேண்டியதுதான். ராத்தா, அம்மா பாக்குது உனைய. அடியா மனிஷா, ரோஜா அப்ப மோந்து பார்த்தது போது, காலேஜுக்கு கிளம்பு, நேரமாச்சு. சரியான பூ பைத்தியம் வைக்கிறா. ஏமா கத்துறா? காலேஜுக்கு போக நேரம் இருக்குதுமா. உனக்கு பூவையெல்லாம் பார்த்து ரசிக்க தெரியல. நம்ம வீட்டுல பூத்த பூவு எவ்வளவு அழகா இருக்கு. சரி சரி, கிளம்புங்க காலேஜுக்கு. அட உஸ்மான், அங்க என்ன பண்ணிட்டு இருக்கிறா? வா உள்ள சாப்பிட வா. இந்த வர்றமா. சரி வாடா தம்பி, உள்ள போவோம். ஹாஜர்மா, முஸ்தபா தம்பி எங்க போய்க்கிறான்? அம்மா, அவன் என்னோட சொல்லிட்டா போறான். எங்க போய்க்கிறான்னு தெரியலம்மா. எதுக்குமா கேக்குறா? அவன் கொஞ்ச நாளாவே தூக்கத்துல உளறான்டி. அவன் கொஞ்ச நாளாவே தூக்கத்துல உளறிக்கிட்டே கிடக்குறான். ஏதோ ஒரு பேரை ஒன்று சொல்லிக்கிட்டு உளறிக்கிட்டே கிடக்குறான். என்னான்னு தெரியல. என்னம்மா சொல்ற? அப்படியா? ஆமா, நீ ரூம்ல படுத்து தூங்கிடிக்கிறா. உனக்கு எங்க விளங்க போகுது? எதுக்கு இப்படி உளறான்னு தெரியல. இவனை கவனிக்கணும். ஆமா ஆமா, கண்டிப்பா கவனிக்கணுமா. இவன் எங்க போறான், என்ன ஆனா என்ன செய்யறான் ஒன்றும் புரியல. இந்த காலை கெட்டு கிடக்குது. அம்மா, தம்பியோட ஃப்ரெண்டு கேனும்ல, அப்துல்லா, ஆசிக்கு, சைஃபு, அவங்க 3 பேர்ட்டு விசாரிச்சா என்னவா? இரு கொஞ்சம் பொறுமையா இரு, அவசரப்படாத, நானே விசாரிக்கிறேன். இப்போ வந்தாலும் வந்துடுவான் உன் தம்பி முஸ்தபா. எதுவும் பேசாத, கொஞ்சம் அமைதியா இரு. சூப்பர் மார்க்கெட்டில் சாமான் வாங்கன்னு சொல்லியிருந்தேன், பைக்கில் கூட்டு போக சொல்லியிருந்தேன். இன்னமும் காணுமே அவனை. வருவான். இப்போ எங்கே போப்பாரா? வந்துடுவான். வாடா வா. எங்கடா போயிட்டு வர அவ்வளோ நேரத்துக்கு? ஆபீஸ்க்கு தான் போயிட்டு வரேன். இந்த கெட்டப்பை பார்த்தா ஆபீஸுக்கு போயிட்டு வந்த மாதிரி தெரியலையே. வேற எப்படி தெரியுது? எங்கேயோ ஊர் மேய்ச்சிட்டு வந்தாப்புல தெரியுது. ராத்தா, ஏன் சொல்ல மாட்டா? இது சொல்லுவா, இன்னும் சொல்லுவா, இதுக்கு மேலே சொல்லுவா. ஆஹா, நம்ம செய்தி தெரிஞ்சு போச்சோ ராத்தாக்கு. என்ன முணுமுணுக்குறா? இல்லம்மா, ஒன்றும் இல்லம்மா. போய் கை கால் முகம் கழுவிட்டு வா, சோறு வைக்கிறேன். சரிம்மா, இந்த வரேன். ஹாஜர்மா, சாப்பாடு எடுத்து வை. சரிம்மா. வாடா தங்க பிள்ளை, ஸ்கூல் விட்டு வந்துட்டியா? பார்த்தா எப்படி தெரியுது? ஃபாதிலு, இங்க வா. போய் பேக்கை கழட்டி வச்சுட்டு போய் சாப்பிடு. எங்க இன்னும் முஸ்தபாவை காணோம்? முஸ்தபா, வந்துட்டியாடா? என்னம்மா, சொல்லுமா. சூப்பர் மார்க்கெட்ல ஜாமான் வாங்கணும். ராத்தா ஹாஜர்மாவை கூட்டிக்கிட்டு போ. இப்பவே கிளம்பி போ. இந்த உள்ள ஹாஜர்மா, என்ன இப்படி உட்காந்துக்கிறா? கிளம்பி போ சீக்கிரம் அவனோட. ஏமா, இப்ப உச்சூர் மணி நேரம் ஆக்குது. இப்ப இதுக்கு போக சொல்றா? சாயங்காலம் ஒரு 4:30 மணி 5 மணிக்கு நான் போறேன். ஆமா, இந்த வெயில்ல போனாக்கா மசங்க மட்டும் வந்துடும் ராத்தா. சாயங்காலமே உன்னை கூட்டிட்டு போறேன். நீ சாயங்காலம் எங்கேயாச்சும் போய் தொலைஞ்சிருவிய? இல்லம்மா, நான் கண்டிப்பா வந்துருவேன். அம்மா, நான் ஆபீஸ் வேலையா வெளியே போறேன். ஒரு 3 மணிக்கு நான் வந்துடுறேன். பார்த்து பத்திரமா போயிட்டு வா, சீக்கிரம் வந்துடு. சரிம்மா. சரி ஹாஜர்மா, ஸ்கூல் விட்டு வந்தால போய் பாரு அவனை, போய் என்ன செய்யறாண்டு. ஆமா, ஒழுங்கா சாப்பிட்டு தொலைய மாட்டான் மூதேவி. அம்மா, எதுக்கு என்னை இப்படி திட்டுறா? என்னடா சாப்பிட்டியா? அதுக்குள்ளேயா? சாப்பிட்டேம்மா. தம்பி ஃபாதிலே, பார்த்து பத்திரமா போயிட்டு வா. சரி அம்மா. என்னாச்சு? இன்னும் காணோம். காலேஜ் விட்டு இங்கிட்டு தானே வருவா. ஆஹா, டைம் ஓவராச்சே. வந்துருச்சுங்க. இவளுங்க 2 பேரும் வேற காவலாளி மாதிரி வந்துட்டு இருப்பாளுவோம். பேசவே முடியாது. சீக்கிரம் வாங்கடி, நேரமாச்சு போகணும். கொஞ்சம் ஸ்பீடா தான் நடங்கடி. இவன் யாருடி? இவன் எப்ப பார்த்தாலும் நம்மளே குறுகுறுன்னு பார்த்துக்கிட்டே இருக்கிறான். அவன் யாரா இருந்தா நமக்கு என்னடி? வாடி, நம்ம பார்த்து போயிட்டே இருப்போம். அவன் யாராவது வரதுக்காக வெயிட்டிங் நினைப்பான். நமக்கு ஏன் தேவைவா? நம்ம பார்த்து போவோம். இல்லடி, நானும் கவனிக்கிறேன். எப்ப பார்த்தாலும் நம்மளே கவனிச்சிட்டு இருக்கிறான் அவன். அப்ப ஒன்னதான் லவ் பண்றானோ? பொடி பைத்தியக்காரி. சீக்கிரம் வாங்கடி, மணி 2 ஆச்சு. அம்மா, ராத்தா இங்க சீக்கிரம் வர சொல்லு. அடியா ஹாஜர்மா, சீக்கிரம் வா. முஸ்தபா வந்துட்டா, கிளம்பு. நான் வந்துடுறேம்மா. நான் வந்து இவ்வளோ நேரம் ஆச்சு, அம்மா காணுமே. எங்க போயிருக்கோம்? ராத்த மாட்டுக்கு போயிருக்குமோ? சரி, அம்மா வர முன்னாடி எல்லா பூயும் பறிச்சிட வேண்டியதுதான். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் பூ பறிக்க போறேன். இந்த வீடியோ உங்க எல்லாருக்கும் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, பெல் பட்டனை ஆன் பண்ணிட்டு போங்க. ஓகேவா? இவ்வளோ நேரத்துக்கு எங்கடா போயிருந்தா நீ? அன்னைக்கு போயிட்டு வந்ததுனால திரும்ப போக முடியல. அதுக்காக காலையிலே போயிட்டேன் ராத்தம்மா வீட்டுக்கு. போய் அவ படுத்து கிடந்த முடியாம சாப்பாடு ஆக்கி கொடுத்துட்டு வரேன்.
அப்படியாம்மா, நான் நினைச்சேன் நீ அங்கதான் போயிருப்பாண்டு. சரி, நமக்கு சாப்பாடு ரெடியா இல்லையா? ஏன், நீ பொம்பளை பிள்ளை தானே, ஏதாவது போட்டு சமைக்க வேண்டியதானே? ஏமா இப்பெல்லாம் பேசுறாங்கல்ல, பசிக்குதுமா, சாப்பாடு போடுமா. இப்படியே எத்தனை நாள் தானே இருப்பா நீ, சாப்பாடு கூட ஆக்க தெரியாம? நீ எதுக்கு கவலைப்படாத, காலப்போக்க எல்லாம் சரியா வந்துடும். நான் சமைக்க கத்துக்கிறேன் சூப்பரா. நான் காலையிலேயே கட்டி சோறு பண்ணி வச்சுட்டு நான் போனேன். சரிம்மா, தங்கம்மா சொன்னம்மா. போ, சரி வா சாப்பிட. மனிஷா, நீ இப்படிலாம் இருக்க கூடாது. தலையில முக்காடு போட்டு நீ வர வர சரியில்லை. எத்தனை மட்டும் நானும் இந்த சொல்லுவேன், தலையில முக்காடு போட்டு இருந்தேன். எது சொன்னாலும் காது கொடுத்து வாங்குற பழக்கமே இல்லாம போச்சு. நான் முக்காடு போடுறமா, சும்மா இருமா. நீ வர வர சின்ன பிள்ளை இல்ல, குமரி பிள்ளை. நீ படிச்சது போதும், இந்த வருஷத்தோட காலேஜை நிப்பாட்டிரு. ஏமா இதுக்குமா? போதும் போதும், நீ படிச்சு கிழிச்சது போதும். ஏமா இப்படி பேசுறா? புடி உஸ்மா, சாப்பிட கொண்டு போய் கூடத்துல வை. விடுமா, நான் கொண்டு போறேன். பார்த்து பத்திரமா கொண்டு போ. ஏமா என்ன இப்படிலாம் பேசுறா நீ? நெசமா தான் சொல்றேன், இந்த வருஷத்தோட காலேஜை நிப்பாட்டிரு. ஏமா இதுக்குமா? போதும் போதும், படிச்சது ஒரு வருஷம் நீ மதுரசால ஓத போறா. இல்லம்மா, இன்னும் 2 வருஷம் முடிச்சுக்கம்மா. அதெல்லாம் ஒண்ணும் வேணாம். தரத்திருப்பு வேணும், குடுத்தன வேணும், ஒழுக்க வேணும். இதெல்லாம் வந்து இந்த மதுரசால ஓதனா மட்டும் தான் கிடைக்கும். அதனால இந்த வருஷத்தோட காலேஜ் நிப்பாட்டிடு. இப்படியே இருந்தா சரியா வராது. ஏமா, நான் என்னமா தப்பு பண்ணல? எதுக்குமா நீ இந்த மாதிரி பண்ற? நீ தப்பு வேற பண்ணணுமா? ஏதோ ஒரு அளவு படிச்சுட்டா அது போதும். நீ மதுரசாவோட ஓதணும். 2 வருஷமா 1 வருஷமா நீ ஓதணும். ஓதி முடிச்சதுக்கு பிறகு உனக்கு ஒரு கல்யாணம் முடிக்கணும். நல்ல இடத்துல ஒரு மாப்பிள்ளை பேசணும். அதெல்லாம் நினைச்சுதான் நான் சொல்றேன். படிச்சது போதும். நேற்று காலையில உங்க வாப்பா துபாயில இருந்து போன் போட்டாங்க. இதுதான் சொன்னாங்க அவளும். நல்ல இடத்துல மாப்பிள்ளை பேசணும், படிப்பு நிப்பாட்டிடு, போதும் ஓதணும்னு சொல்லிட்டாங்க. சரிம்மா, உன் இஷ்டம். சரி போ, சாப்பிட போ. படிக்க வச்ச நாளைக்கு தலையில துணியே போடுறது இல்ல. இவள யாருமா பெத்ததுண்டு நாளைக்கு பெத்தவங்க குறை சொல்லுவாங்க. ஏண்டி சாப்பிடாம கூட பேசுற மாதிரியாடியே? இன்னொரு முட்டாடு தலையில போய் சாப்பிடு. டேய் உஸ்மா, எதுக்குடா சிரிக்கிறானே? அது ஒண்ணும் இல்லவா, ராத்தா முதல்ல முக்காடு போட்டதை இப்பதாமா பாக்குறேன். போதும் போதும் சிரிச்சது, சாப்பிடு சாப்பிடு. கேவலம், தம்பி உன்னைய பார்த்து சிரிக்கிறாலும் காலாயிட்டான். 2 மணி நேரமா நிக்கிறேன், இன்னும் அவ வெளியில வரவே இல்லையே. எங்க போய்ப்பா? வெளியே எங்கேயும் போய்ப்பாளா? அடியா பனிஷா, எப்படி என் கூட பேசுவா நீ? அப்பப்ப வந்து பார்த்துட்டு போவேன். இப்ப வெளியிலயே வரவே இல்லையே, எங்க போயிருப்பா? என்னடா மாப்பிள்ள எங்க நிக்கிறா? என்னடா விஷயம்? ஆஹா, இவன் இங்க வந்தான். இல்லடா, சும்மா தானே வந்து இந்த பக்கத்து. இல்லையே, சும்மா வந்தாப்ப தெரியலையே. ட்ரெஸ் எல்லாம் டிப்டாப்பா ஸ்டைலா போட்டு பைக்ல வந்துக்கிறா. ஓ, விஷயம் இப்படி போகுதோ? சரிடா, ஆகட்டும். சரிடா மச்சான், நான் கிளம்புறேன்டா. உன்னை டிஸ்டர்ப் பண்ண விரும்பலடா. இருடா, நானும் வந்துடுறேன். இல்லடா, நான் கிளம்புறேன், போயிட்டு வரேன். டேய் சாப்பிட்டுட்டு எச்சி வாயோட எங்கடா போறா இந்த நேரத்துல? அம்மா, கடையில நிஜாம் பாக்கு வாங்க போறோமா? கிழட்டு பையலுக்கு சாப்பிட்ட உடனே பாக்கு வேணுமா? சரி, எனக்கும் அப்படியே வாங்கிட்டு வா நிஜாம் பாக்கு. சரிம்மா, பாத்து பத்திரமா போ. யாரு இங்க நிக்கிறாரு? கேட்ட வேண்டியதுதான். ஹலோ சார், யாரு நீங்க இங்க நிக்கிறீங்க? தம்பி, என் ஃப்ரெண்டு ஒரு ஆள் வர வேண்டிக்குது, அதுக்காக வெயிட் பண்ணிக்கிறேன். ஓ அப்படியா, சரி. அதுக்கு ஏன் நம்ம வீட்டு வாசல்ல நிக்கிறாரு? என்னமோ தெரியல. டேய், நான் வெயிட் பண்றதையும் ஒரு ஆத்தாவை பார்க்க தான்டா. டேய் உஸ்மான், டேய் உஸ்மான், எங்கடா போனா படுவா? உள்ள கத்துக்கு எங்க போய்டா படுவா ரஸ்கல்? உஸ்மான். நம்ம ஆள் வந்துட்டா. பனிஷா, என் ட்ரெஸ்ல நீ ரொம்ப அழகா இருக்கா. சரி, நம்ம கிளம்ப வேண்டியதான். உஸ்மான் வந்துருவான். ஆஹா, அவன் அதோ வர்றான். ஏண்டி, உன் தலையில பேனு ஒண்ணு இல்ல, பொடுதான் ஜாஸ்தி ஆகுது. அதுக்கு என்னமா பண்றது? பொடு சாம்பு போட்டு குளி, சரியா வந்துடும். அம்மா, நான் உன்கிட்ட ஒரு செய்தி சொல்லலாம், இதை மறந்தே போயிட்டமா. என்னடி செய்தி? அதாம்மா, நம்ம வஹிதா ராத்த வைக்கிறாங்கல்ல. எந்த வஹிதாடி? அதாம்மா, சாண வயல்ல இருந்து நம்ம வீட்டுக்குலாம் வருவாங்கல்ல. ஆமா, இந்த பலிங்கி விலையெல்லாம் கொண்டுட்டு வருவாங்களே, அவளா? ஆமாம்மா, அவளே தான். என்ன அவளுக்கு ஒரு தெரிஞ்சவங்க சொன்னாங்களாம், இந்த இடத்துல ஒரு பொண்ணு இருக்குது, அதுக்கு ஒரு நல்ல மாப்பிள்ளை பேசிட்டாங்கன்னு சொன்னாங்களாம். உங்க தம்பியை தருவீங்களான்னு கேட்டு வந்தாங்க. அப்படியா? அது சரி, யோசிச்சு நாளைக்கு பேசுவோம் என்னான்னு. சரிம்மா, விடுமா, தலை வலிக்குது.
இந்த வீடியோ உங்க எல்லாருக்கும் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, பெல் பட்டனை ஆன் பண்ணுங்க. சரிம்மா? இந்த வீடியோ நீங்க தொடர்ச்சியா பார்க்கணுமா? சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை ஆன் பண்ணி வைங்க.